அவைக்கு வணக்கம். பெயர் வைஜெயந்தி, கடலூர் மாவட்டம், ஸ்ரீமுஷ்ணம். தலைப்பு டாக்டர் அவுல் பகீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம். 1931 இந்தியாவின் தென்கோடியில் உள்ள ராமேஸ்வரத்தில் ஓர் உயிர் பிறப்பெடுத்தது. அந்த உயிர்தான் பின்பு இந்தியாவின் விடிவெள்ளியாக அமைந்தது. இளைஞர்களின் உயிர் மூச்சாய் அமைந்தது. மாணவர்களின் மனதை கவரும் உயிராய் அமைந்தது. கனவு என்னும் ஒரு சாதாரண வார்த்தையை இளைஞர்களின் மனதில் நங்கூரமாய் பாய்ச்சியவர் கலாம் அவர்கள். சொல்லி சென்றவர்களுக்கு மத்தியில் சொல்லியதை செய்தவர். ஒருவரை இந்த உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் அவர் பணக்கார தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏழை குடும்பத்தில் பிறந்து கடும் பயிற்சியும் விடாமுயற்சியும் கலையாத கனவும் இருந்தால் இந்த வானில் கூட ஒருவன் பறக்க முடியும் என்பதை உணர்த்தி காட்டியவர் டாக்டர் கலாம் அவர்கள். இந்த இந்தியாவினுடைய எதிர்காலம் என்பது அடுத்த தலைமுறையினரிடமே உடையது என்பதை மனதில் கருதி சுவாமி விவேகானந்தருக்கு அடுத்தபடியாக 54,000 கோடி இளைஞர்களை திரட்டி இந்த இந்தியாவின் வளர்ச்சிக்காக உழைக்க தூண்டிய ஒரு மாபெரும் மனிதன் டாக்டர் APJ அப்துல் கலாம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு சிறந்த கவிஞனாகவும் சிறந்த எழுத்தாளராகவும் சிறந்த அறிவியல் அறிஞராகவும் மக்களின் மனம் கவர்பவராகவும் மக்களின் அபிமானியாகவும் இந்த உலகில் உள்ள அனைவரினுடைய வளர்ச்சியை மட்டுமே எண்ணி எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இந்த இந்தியாவிற்காகவே உழைத்த ஒரு மாபெரும் மேதை என்றால் அது டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். இங்கு மனிதர்களால் மறுக்கப்படுவதும் இயல்பு. ஆனால் இன்றளவிலும் ஒரு மாமனிதரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் நம் மனிதன் இம்மண்ணில் பிறந்ததற்கான அடையாளம். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு திரைப்பட பாடலில் அழகாக கூறியிருக்கிறார், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் சிலரே என்று. அந்த சிலரே என்ற ஒற்றை வார்த்தைக்கு ஒரு ஆக பொருத்தமான ஒரு மனிதர் என்றால் அது கலாம் அவர்கள் என்பதுதான் இங்கு நிராகரிக்க முடியாத உண்மை. இந்த உலகத்தில் ஒரே ஒரு சாக்ரட்டிஸ், ஒரே ஒரு புத்தர், ஒரே ஒரு பெர்னாட் ஷா, அப்படிதான் ஒரே ஒரு கலாம் என்று சொன்னால் அது மிகையாகாது. என்றளவிலும் மாணவர்களின் வளர்ச்சிக்காகவே வாழ்ந்தவர்தான் கலாம் அவர்கள். மாணவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவுமே வாழ்ந்த கலாம் அவர்கள் அவர் ஒரு சிறந்த தொலைநோக்கு பார்வை என்று சொன்னால்தான் பொருத்தமாக அமையும். ஏனென்றால் இளைஞர்களின் வளர்ச்சிக்காக அவர் செய்த அந்த செயல்களின் அடிப்படை தான் இன்று தமிழக இளைஞர் கட்சி என்னும் ஒரு அமைப்பின் மூலம் இந்திய முழுவதும் தமிழகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்காகவே வாழ்ந்த கலாம் அவர்களின் கனவை நாம் நிறைவேற்றுவோம். இந்தியா நமது தேசம், கலாம் அவர்களின் கனவே நமது சுவாசம் என்று விடைபெறுகிறேன். நன்றி.